ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேவிங்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டுப்பாவாடை எப்படி தைக்கிறதுன்னு தான் பற்றி பார்க்க போகிறோம். அதில் 2 மாடல் பட்டுப்பாவாடை இன்றைக்கி தைக்க போகிறேன் இந்த வீடியோவில். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வச்சு தைக்கக்கூடியது, சிங்கிள் ப்ளீட் வச்சு தைக்க போகக்கூடியது. நான் இப்போ தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது சிங்கிள் ஃப்ரில்லு தான் நான் அந்த பட்டுப்பாவாடைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன ஃப்ரில்லாக தான் வைக்கணும். இந்த ஃப்ரில்லு மேலே ஒரு வீதி துணி பட்டி ஏட்டு வரும். பட்டி துணி மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த பட்டி சிங்கிள் பீஸில் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே தான் நம்ம இந்த ஃப்ரில்லை அட்டாச்சு பண்ண போகிறோம். அப்போ மேல் பக்கம் ப்ளைனாகவே ப்ளீட் எதுவும் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் ஒரு பாதி பகுதி வந்த பிறகு ப்ளீட் நம்ம நீளத்தில் பாதி பகுதி வந்த பிறகு தான் நம்ம ப்ளீட் வைக்கிறோம். இந்த ப்ளெயின் துணிக்கு மேலே இந்த சிங்கிள் ப்ளீட்டை வைக்கிறதுனால நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரில் வச்சு முடிச்சாச்சு. அதை திருப்பி எடுத்தாச்சு. பாருங்கள், எல்லா ப்ளீட்டும் ஒரே அளவில் நீட்டாக இருக்கும். என்ன இந்த ஜாயின் பண்ண இடத்துல ப்ளீட் வச்சு ஜாயின் பண்ண இடத்துல அந்த ப்ளெயின் துணிக்கு மேலோடி லேஸ் வச்சு அதை டெக்கரேட் பண்ணேன். அந்த தையல் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி லேஸ் வச்சு ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன் இதில். அதுவும் அந்த தையலுக்கு மேலோடி கரெக்டாக அடிக்கணும். ஏற்கனவே நம்ம ஜாயின் பண்ணியிருக்க தையல் தெரியாத அளவுக்கு நம்ம தைக்கணும். இப்போ அதுக்கு மேலே நான் அந்த ப்ளெயின் துணிக்கு மேலே இடுப்பு பீஸ் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். இடுப்பு பீஸ் அந்த ப்ளெயின் துணியை தான் மடக்கி நேராக தைக்கிறேன். அந்த ப்ளெயின் துணியை அப்படியே மடக்கி ஓரம் மடக்கி அப்படியே அந்த விளிம்போடு அடித்தா போதும், நமக்கு இடுப்பு கிடச்சிரும். இது இடுப்பில் லாக் வச்சு நம்ம போடலாம். இல்லைனா எலாஸ்டிக் வச்சு, சின்ன குழந்தைங்களுக்குனா எலாஸ்டிக் வச்சு நம்ம போடலாம். இப்போ நான் இடுப்பும் ஜாயின் பண்ணியாச்சு. அந்த லேஸ் நான் ஸ்டிச் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணி. இப்போ பாருங்கள், இந்த பட்டுப்பாவாடை ரெடி ஆகியாச்சு. மேலே பீஸ் ப்ளைனாக தான் இருக்கும். அடிப்பகுதி தான் இது. இப்போ கீழ்ப்பகுதியில் நான் அந்த சுருக்கு வச்ச அந்த பீஸில் உள்ள ஜாயின் பண்ண அந்த சுருக்கு பீஸில் அடிப்பகுதியில் லேஸ் வச்சு எடுத்தால ஜாயின் பண்ணுறேன். இந்த பாவாடைக்கு பார்டர் கிடையாது, லேஸ் வச்சு தான் இதுக்கு டெக்கரேட்டே பண்ணிகிட்ருக்கிறேன். லேஸ் தான் இதுக்கு பார்டர் மாதிரி வரும். இதான் அந்த ஓரமாக அந்த ப்ளீட் வச்சுருக்கிறதுக்கு ஓரமாக அந்த பாவாடை எண்டில் நம்ம தைக்கணும். ஒரு தையல் தான் நான் போட்டு அந்த பாவாடைக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி அதுவும் தைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அதுவும் தைச்சி முடித்தாச்சு. பாவாடை எண்டில் வர லேஸ் வச்சு தைச்சி முடித்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பாவாடை பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. அடுத்ததாக நார்மல் ப்ளீட் வச்சு ஒரு பட்டு பாவாடை தைக்க போகிறேன். இது கொஞ்சம் வீதியை சுருக்கு வைக்கணும். கொஞ்சம் ப்ளீட் கொஞ்சம் பெரிய அளவில் ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு அந்த வீதிக்கு வைக்கணும். அந்த சுருக்கம் அளவு கரெக்டாக நம்ம எதுவுமே தைக்கும்போது அந்த சுருக்கெல்லாம் ஒரே அளவாக இருந்தால் தான் அந்த ட்ரெஸ் நம்ம மேலே இது பண்ணும்போது நீட்டாக இருக்கும். வேலை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவங்க அதை யூஸ் பண்ணும்போதும் நல்லாயிருக்கும். இந்த ஊசியை வச்சு ஒரு பக்கம் நம்ம அந்த கையை வச்சு தைக்கணும். அந்த சுருக்கை நீட்டாக எடுக்கணும். ஒரு பக்கம் இந்த ஊசி நம்ம வச்சுருப்போம், கையில் பெரிய ஊசி இருக்கும், அதை வச்சு நம்ம அந்த சுருக்கை நீட்டாக எடுத்து நம்ம தைக்கணும். இப்போ இந்த சுருக்கு வச்சு முடித்தாச்சு இந்த பட்டு பாவாடைக்கு. அடுத்ததாக நான் அந்த பட்டி துணிக்கு மேலே பட்டி இடுப்பு துணி ஜாயின் பண்ணுறேன். அந்த சுருக்கு துணிக்கு மேலே இந்த பட்டிக்கு மேலே இடுப்பு துணி ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ப்ளீட் வச்ச துணிக்கு மேலே நான் அந்த ப்ளீட்டுக்கு துணிக்கு மேலே வச்சு இந்த இடுப்பு துணியை ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன்.
அதுவும் நம்ம இடுப்பளவு எவ்வளவு அப்படின்னு நம்ம உயரம் வந்து ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மார்க் பண்ணி வச்சுருக்க அளவுக்கு மேலோடி அதையும் நம்ம தைக்கணும். அந்த இடுப்பு நான் தைச்சி முடிச்சாச்சு. அந்த இடுப்புக்கு மேலே ஒரு அடி அடிக்கேன். அப்போ தான் அந்த இடுப்பு வந்து மேலே வந்து துணி வந்து மடங்காது, மடங்காமல் நீட்டாக இருக்கும். 2 துணியையும் நம்ம ஜாயின் பண்ணேன். அடுத்தால பட்டுப்பாவாடையை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. பட்டுப்பாவாடை வந்து ஜாயின் பண்ணும்போது இடுப்புக்கும் அந்த சுருக்கு வச்சுருக்க துணியையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போந்தான் நம்ம லாக் போட்டு பூட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த பட்டுப்பாவாடை தைச்சி முடிச்சாச்சு. ப்ளீட்டெல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். இடுப்பு பொருத்தியாச்சு. என்ன கொளுத்து மட்டும்தான் வைக்கணும். லாக் வந்து வச்சாச்சு. இந்த